இந்த அக்ஷரங்களை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இத முதல்ல ரெண்டா பிரிக்கணும். சாஃப்டா சொல்லக்கூடிய லெட்டர்ஸ், கொஞ்சம் ஹார்டா சொல்லக்கூடிய லெட்டர்ஸ். புரியுதா? ஓகேவா? இந்த ஒன்னும் இந்த மூணும் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு பேரும் சாஃப்டா சொல்ல வேண்டியவங்க. புரியுதா? ரெண்டு பேரும் இந்த டூவும் இந்த ஃபோரும் கொஞ்சம் ஹார்டா சொல்ல. புரியுதா? இந்த ஃபிஃப்த் லெட்டர் வந்து உங்களுடைய மூக்கினுடைய உதவியோட சொல்ல வேண்டியவங்க. புரியுதா? ஓகே, புரியுதா? இது இந்த பேசிக் கான்செப்ட். இதை நம்ம புரிஞ்சுனா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்ப நான் சொல்லும் போது கவனிங்க. க இந்த கன்னு சொல்லும் போது கொஞ்சம் நான் அழுத்தி சொல்றது உங்களுக்கு கேக்குதா? உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுதா? க க ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற நிறைய பேருக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான் இல்லையா? நம்ம அதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த லெட்டர் தாமா, க. புரியுதா? இந்த லாஸ்ட் லெட்டர் இந்த லெட்டர் தாமா. புரியுதா? இது க சரியா? ஓகேவா? சோ இப்படி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? க க க க ஓகேவா? சரி, எனக்கு ஒண்ணும் புரியல. ப்ரொனவுன்சியேஷன் தான் எப்படிதான் நீங்க வந்து சொல்லிடுறீங்க, நேர்லையா இருக்கீங்க, நம்ம வந்து ஆன்லைன்ல தானே மீட் பண்றோம், சரியா கேட்கல, சரியா சொல்ல வரல அப்படின்னா ஒன்னும் ஒரு ஹிண்ட் கொடுக்குற, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கே ஏ க. புரியுதா? இது ரெண்டாவது கே ஹெச் ஏ க. புரியுதா? மூணாவது இது ஜி ஏ க. ஓகேவா? நாலாவது ஜி ஹெச் க. ஓகேவா? அப்போ க க க ங. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இந்த இந்த 5 லெட்டர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன். புரியுதா? அதுக்கப்புறமா இந்த அக்ஷரங்கள் எல்லாம் எங்கெங்கிருந்து உருவாகுதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? சில எழுத்துக்கள் எல்லாம் பல்லுனுடைய உதவி இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனாலதான் ரொம்ப வயசானவங்க, பல்லு போயிட்டவங்களால வந்து கரெக்டான உச்சாரணத்தோட சொல்ல முடியாது. புரியுதா? சில பேரு சில சில அக்ஷரங்கள் வந்து நாக்கு அது மேல போயிட்டு பட்டுதுன்னா தான் சொல்ல முடியும். சில பேருக்கு நாக்கு சரியில்லை, அவங்களுக்கு வந்து நாக்கு ஏதோ இதுல விபத்துல கட் ஆயிருக்கு, அது மாதிரி ப்ராப்ளம் இருந்தா அவங்களால அந்த பர்டிகுலர் லெட்டர்ஸை சரியா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு உச்சாரண ஸ்தானம்னு பேர். அந்த உச்சாரண ஸ்தானம் வந்து கொஞ்சம் லேட்டா வரலாம். பேசிக்கா முதல்ல இந்த லெட்டரை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த உச்சாரண ஸ்தானத்துல எது எதெல்லாம் நம்ம பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்ப இந்த லெட்டர்ஸ் திருப்பி இந்த 5 சொல்றேன். க க க க சரியா? நெக்ஸ்ட் லைன் தமிழ்ல சொன்னீங்க இல்லைங்களா, இது சாஃப்டா இது ஹார்டா சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, இது ரெண்டும் சாஃப்டா சொல்லணுங்களா? ஆமா. அதுல ஹெச் போட்டிருக்கேன் பாருங்கம்மா, இந்த பாருங்க. ஓகேவா? இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கேனா இல்லையா? 2 and 4. ஓகே 2 4. அந்த ஓகே. 2 and 4 வந்து ஒண்ணு
ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், கொஞ்சம் அழுத்தி ஓகே புரியுதா? ஓகேங்க குருஜி. 1 and 3 அப்படி கிடையாது, அது நார்மலா சொல்லிட்டு போலாம். புரியுதா ஓகே உங்களுக்கு? ஓகேங்க குருஜி. புரியுது. 3 க, 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 ந. ஞ. ஞ. புரிஞ்சுதா? ஓகே குருஜி. இதுல யாருக்கு ஓகே. டவுட் இருக்கு? இந்த 5 லெட்டர்ஸ்ல டவுட் இருந்தா கேட்கலாம். சாந்திமா, எதுவும் டவுட் இல்ல சாமி. சிவராமன் சுவாமி, டவுட் இல்ல. ரோகிணிமா, ஞ. லாவண்யமா, நாஸ்தி மாஸ்டர். ஹீராமா, டவுட் இல்லைங்க சார். தர்மாம்பால்மா, டவுட் இல்ல. விசாலாட்சிமா. இல்லைங்க குருஜி. வெரி குட். அடுத்த லைன் போகலாமா? போலாம். சரி. போலாம். அடுத்த லைன் நான் எழுதுறேன். இதுதான் அடுத்த லைன். ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஆ கொஞ்சம் பிளர்டா தெரியுதா? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சரி. ச, 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 ஜ, 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 ஞ. ஞ. ஓகேவா? கரெக்டா? இப்போ the same. குருஜி ஒரே ஒரு ஹெல்ப் குருஜி, ஒரே ஒரு ஹெல்ப். நீங்க அந்த ஒவ்வொரு லெட்டரும் எழுதி காமிங்க குருஜி. நாங்க புக்ல இருக்கிற மாதிரி நாங்க எழுதணும்னா அது அப்படி இல்லாத தப்புங்கிறாங்க. நீங்க இப்ப எழுதி காமிச்சீங்கன்னா நாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவோம். புரியலம்மா? அந்த ஒரு லெட்டரும் நீங்க எழுதி காமிங்க, அது எப்படி எழுதுறதுன்னு. காமிக்கிறேன், கண்டிப்பா. ஓகே சரியா? ஆ. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைனை முடிச்சிடலாம். ஓகே முடிச்ச உடனே இந்த 2 லைன் எப்படி எழுதுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரியா? ஓகே ஓகே. இங்க பாருங்க. ச, 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 ஜ, 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 ஞ. ஞ, ஞ. புரிஞ்சுதா? ஆ ஓகே சரி. the same formula, first letter, third letter எப்படி சொல்லணும்? சாஃப்டா, சாஃப்டா. சரியா? சாஃப்டா. செகண்ட் லெட்டர் அண்ட் ஃபோர்த் லெட்டர் எப்படி சொல்லணும்? கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஹார்ட். ஆடா. இதுலயும் அதே மாதிரிதான். இந்த ஃபிஃப்த் லெட்டர் எப்படி சொல்லணும்? ஞ. உதவியோட சொல்லணும். புரிஞ்சுதா? ஆ சரியா? சரி. நமக்கு தாய்மொழி தமிழ் நம்மளுடைய இதுவா இருக்கிறதுனால, மதர் லாங்குவேஜ் தாய்மொழியா இருக்கிறதுனால நம்ம இதையும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர், சாவா. ஓகேவா? லாஸ்ட் லெட்டர் ஞா. ஞா. ஓகேவா? ம். புரிஞ்சுதா? இதுக்கு நடுவுல 3 இருக்கே அப்படின்னா the same first letter cha, சா, cha, சா, ja, ja. ட, ஓகே? ஞா. புரிஞ்சுதா? ஆமா அது. cha, ஷ, cha, ஷ, ja, ஜ, ja, ஜ, ஞா. ஞா. ஓகேவா? ஓகே. cha, ச, cha, ச, ja, ஜ, ja, ஜ, ச, ஞா. ஞ. ஞா. ஓகே? ஓகே. இப்ப first 2 லைன் உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஃபர்ஸ்ட் புரியுது. லைன் டவுட் இருக்கா? இல்ல. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. க, 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 ங. சில பேர் எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா க, 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 ங அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராக்டிஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும். ஏன் அப்படின்னா ஒரு அக்ஷரத்தினுடைய அந்த ஸ்பெசிபிக் ப்ரொனவுன்சியேஷன், கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா
பிரிச்சு 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 ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, புரிஞ்சுது. க க க க க க க ங. ஞ. ஓகேவா? அடுத்தது இந்த லைன் பாருங்க, ச ச ச ச ஜ ஜ. ஜ ஜ ஜ ஞ. ஞா ஞா. ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுது.